Hello students, 11th physics volume 1 and 2ல இருக்க டாப் மோஸ்ட் கோல்டன் 5 மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட நான் வந்து ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அதில் உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்துருந்தேன் 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தரமான வீடியோவை தான் இனிமேல் போடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு சொல்லுக்கு ஏற்ற மாதிரியும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வீணாக்காம என்னோட நேரத்தை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்காக டெய்லியும் நான் ஒரு 4 to 5 hours உண்மையாக சொல்கிறேன் 4 to 5 hours உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு வீடியோவையும் கஷ்டப்பட்டு தயார் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டுனா செய்யறதுக்கு சலிப்பு தட்டிட்டு செய்யற அர்த்தம் கிடையாது. லாஸ்ட் 3 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, பப்ளிக்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க ரீ எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபெயில் ஆன பிள்ளைங்க அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட ஜூலை மந்த் கொஸ்டின் பேப்பர், செப்டம்பர் மந்த் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் அண்ட் 2022 பப்ளிக் எக்ஸாம், 2023 பப்ளிக் எக்ஸாம், 2024 மார்ச் மந்த் நடந்தது இல்லையா அந்த பப்ளிக் எக்ஸாம், இதுல எல்லாமே கொடுத்த மொத்த கலெக்ஷன்ஸோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2025க்கு கேட்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இது மட்டும் தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பார்த்து படிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இல்லை நான் ஜஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன் அப்படின்றவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், இதுக்கப்புறம் கல்வி விஜி சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இனிமேல் தரமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் விஎல் கிளாஸஸ் சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன், எனக்கு பெருசா அது ரீச் கிடைக்கல. அது இல்லாம விஎல் கிளாஸஸ்ல வீடியோ போட்டு நிறைய பிள்ளைங்க வந்து மேக்ஸ்ல நிறைய நல்ல மார்க் எடுத்தோம், சோசியல்ல சென்டம் எடுத்தோம், சயின்ஸ்ல எடுத்தோம், 10th எல்லாரும் சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேனல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஸோ என்னால வந்து தொடர்ச்சி வீடியோ போட முடியல. உடனே நான் கல்வி விஜி சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா சேனலுக்கு வந்து பெருசா ரீச் கிடைக்கல. இப்போ லாஸ்ட் ஒரு 3 months வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், சம் வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸும் போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு 1 month வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 20 to 25 days. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான வீடியோவை தான் இனிமேல் போடணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி, 2 வீடியோ போட்டாலும் சரி, நல்ல ஒரு வீடியோ போட்டு பிள்ளைங்க முழுக்க நம்ம கல்வி விஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இனி முழுக்க நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். நீங்க உண்மையாலுமே என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தா, யாரெல்லாம் இந்த வீடியோ மட்டும் கிடையாது, நீங்க ஆர்ட்ஸ் குரூப்பா இருங்க, சயின்ஸ் குரூப்பா இருங்க, எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, நான் சொல்ற இம்பார்ட்டன்ஸை மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாம படிச்சாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்றேன், 100க்கு 100 வாங்குறீங்களோ இல்லையோ, 100க்கு வர எக்ஸாம் 100க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 90லேருந்து 95% கண்டிப்பா குறையாம மார்க் எடுக்கிறது கல்வி விஜி சேனல் இனிமே 100% சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதே மாதிரி நாங்களும் நீங்க போடுற இம்பார்ட்டன்ஸை படிச்சு கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம், எஃபர்ட் போடுவோம் அப்படின்றவங்க இம்மிடியேட்டா இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க கொடுக்குற அந்த எனர்ஜியும் மோட்டிவேஷன் தான் நான் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து பயோபாட்னியா இருக்கட்டும், பயோசுவாலஜியா இருக்கும், அடுத்தது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜியா இருக்கட்டும், ஜுவாலஜியா இருக்கட்டும், பாட்னியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்புக்கு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கட்டும், நீங்க எந்த அளவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் வந்து உற்சாகம் அதிகமாகும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல போற வீடியோஸ் இம்பார்ட்டண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் முடிஞ்சா உங்க கிளாஸ்ல யாரெல்லாம் ஃபெயில் ஆகிற அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. 100% சொல்றேன், நான் வணங்குற கனவுள் சாட்சியா நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும், புக் பேக் மட்டும் கொடுக்கல, புக் இன்சைட் கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கூட நீங்க மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா அடிச்சு சொல்றேன், நீங்க அந்த 7 5 35 சரிங்களா, அந்த 35 மார்க்ஸுக்கு 35 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல தாராளமா ஸ்கோர் பண்ணலாம் வித்
சாய்ஸ்லயும் சரி, வித்தவுட் சாய்ஸ்லயும் சரி. ஓகேங்களா? சரி, என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். பிசிக்ஸ் வால்யூம் 1 அண்ட் 2ல டாப் மோஸ்ட் கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இம்மிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வால்யூம் 1ல யூனிட் 1ல மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் அண்ட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் பேஜ் நம்பர் 12ல இருக்கு. யூனிட் 1ல எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் பேஜ் நம்பர் 20ல இருக்கு. எரர்ஸ் இன் அனாலிசிஸ் யூனிட் 1ல பேஜ் நம்பர் 22ல இருக்கு. ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் பேஜ் நம்பர் 23ல யூனிட் 1ல இருக்க கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் இது யூனிட் 1ல பேஜ் நம்பர் 32ல இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 2 இவ்வளவு நேரம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 1ல பார்த்தோம். இப்போ யூனிட் 2ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 46ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 47, 49ல addition of vectors and subtraction of vectors இருக்கு, அது படிங்க. யூனிட் 2ல properties of scalar product and vector product பேஜ் நம்பர் 53 and 56ல இருக்கு. யூனிட் 2ல பேஜ் நம்பர் 70ல relative velocity in 1 and 2 dimension motion இருக்கு, படிங்க. பேஜ் நம்பர் 76ல யூனிட் 2ல equation of uniformly accelerated motions by calculus method கண்டிப்பா படிக்கணும். யூனிட் 3 வந்துருங்க. இதுவரை யூனிட் 2 பார்த்தோமா. யூனிட் 3ல particle moving in an inclined plane இது பேஜ் நம்பர் 122ல இருக்கு. பேஜ் நம்பர் 126ல யூனிட் 3ல motion of connected bodies. அடுத்து யூனிட் 3ல பேஜ் நம்பர் 156ல salient features of centripetal and centrifugal force இருக்கு, அதையும் படிங்க. அடுத்து யூனிட் 4ல பேஜ் நம்பர் 170, 172ல work done by a constant force and vertical force இது பேஜ் நம்பர் 170, 172ல இருக்கு, அதை நல்லா படிங்க. அடுத்து யூனிட் 4ல பேஜ் நம்பர் 174ல work kinetic energy theorem இதை நல்லா படிங்க. பேஜ் நம்பர் 187ல யூனிட் 4ல motion in a vertical circle அது கண்டிப்பா படிக்கணும். யூனிட் 4ல relation between power and analogy அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் அது வந்து 192ல இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 194ல யூனிட் 4ல elastic motion in one dimension அது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கு வந்துட்டோம். யூனிட் 5ல பேஜ் நம்பர் 209ல center of mass for distincted point of masses படிங்க. அடுத்து பேஜ் நம்பர் 210ல சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் மாசஸ் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 228ல டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் அண்ட் தேர் கண்டிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். கைனடிக் எனர்ஜி இன் ரொட்டேஷன் பேஜ் நம்பர் 249ல இருக்கு, இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 255ல கைனடிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 256ல ரோலிங் இன் இன்க்ளைன் பிளேன் இம்பார்ட்டன்ட். 248ல ஒர்க் டன் பை அ டாக் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 239, 240ல ஸ்டேட் த parallel and perpendicular axis theorem வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த 26 கொஸ்டினுமே நீங்க வால்யூம் 1ல அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 5th லெசன் வரையும் யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரையும் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. இதை மீறி நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டாம். இது எல்லாமே புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ஆஃப் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு 100% கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வால்யூம் 2ல யூனிட் 6ல பேஜ் நம்பர் 15ல gravitational potential energy near the surface of the earth very important. Unit 6 page number 19, 20, 21 variation of G with altitude, depth and latitude important. Unit 6 6th unit பாருங்க பேஜ் நம்பர் 25ல எனர்ஜி ஆஃப் an orbiting satellite important. பேஜ் நம்பர் 26ல geostationary and polar satellite very very important. யூனிட் 6ல apparent weight in elevators and cases பேஜ் நம்பர் 28ல இருக்கிறது important. யூனிட் 6ல measurements of radius of the earth பேஜ் நம்பர் 34ல இருக்கிறது important. யூனிட் 7 போயிடுங்க பேஜ் நம்பர் 51ல stress and strain and its types very important. யூனிட் 7 பேஜ் நம்பர் 54 Hooke's laws and its experimental verification important. யூனிட் 7ல Pascal's law and its application very very important பேஜ் நம்பர் 63ல இருக்கு. யூனிட் 7 பேஜ் நம்பர் 70ல Stokes law and its application very important. பேஜ் நம்பர் 70ல யூனிட் 7ல Poiseuille's equation very very important. யூனிட் 7ல பேஜ் நம்பர் 82ல pressure kinetic and potential energy or aqueous important. யூனிட் 7ல பேஜ் நம்பர் 83 Bernoulli's theorem and its applications very very important. Unit 7 la application of Bernoulli's theorem very very important page number 84 la irukku. Unit 8 page number 109 la Newton's law of cooling very very important. Unit 8 la Joule's mechanical equivalent of heat
பேஜ் நம்பர் 117ல இருக்கு இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 பேஜ் நம்பர் 121ல ஒர்க் டன் இன் வால்யூம் சேஞ்ச் வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 8ல மேயர்ஸ் ரிலேஷன் பேஜ் நம்பர் 124ல இருக்கு இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 பேஜ் நம்பர் 126, 131, 133ல இருக்கு ஒர்க் டன் இன் an isothermal process, isobaric process, adiabatic process very very important. Unit 8 lesson 148 page number effect of a Carnot engine important. Unit 8 page number 150 refrigerator and working places very important. Unit 9 page number 164 postulates of kinetic theory of gases important. Page number 169 unit 9 some elementary deductions from kinetic theory of gases important. Unit 9 root mean square very very important. Page number 169 இருக்கு. 176 application of law equipotion energy in specific heat of a gas. Unit 9 இருக்கிறது very important. Unit 9 page number 177 expression of mean free path very important. Unit 10 page number 191 the projection of uniform circular motion on a diameter of SHM page number 191 important. Page number 193 unit 10 displacement velocity acceleration and its graphical representation SHM very important. Unit 10 time period frequency phases phase differences and epoch in SHM page number 196. Unit 10 page number 199 comparison of simple harmonic motion and angular harmonic motion. அடுத்து யூனிட் 10 200லயும் 201லயும் horizontal and vertical oscillations of a spring important. Unit 10 oscillation of a simple pendulum in SHM and law of simple pendulum 207 இருக்கு important. 211 unit 10 energy in simple harmonic motion potential and kinetic energy important. Unit 10 page number 213 types of oscillation important. Unit 11 page number 232 velocity of transverse waves in a stretched string very important. Unit 11 velocity of longitudinal waves on elastic medium important. அதுக்கு அடுத்தது யூனிட் 11 பேஜ் நம்பர் 237 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேசஸ் இம்பார்ட்டன்ட். யூனிட் 11 லாஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 241 அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இம்பார்ட்டன்ட். யூனிட் 11 எக்ஸ்பிளைன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பேஜ் நம்பர் 249 இம்பார்ட்டன்ட். யூனிட் 11 பேஜ் நம்பர் 256 கம்பாரிசன் between progressive and stationary waves important. So இதுல பாத்தீங்கன்னா வால்யூம் 2ல உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸும் வால்யூம் 1ல 26 கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ டோட்டலா நீங்க இந்த 66 கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. நான் கேரண்டி நீங்க 90க்கு 90 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். ஆனா 1 மார்க்ஸ் மட்டும் நல்லா புக் பேக்கும் பாருங்க. முடிஞ்ச வரையும் இன்சைட்ல இருக்க 1 மார்க்ஸ் கண்டிப்பா பாருங்க. என்னென்ன கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணாலும் அதுல இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அதுக்கு இம்மிடியேட்டா ஆன்சரை கண்டுபிடிக்க பாருங்க. இல்ல எனக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா போய் கூகுள்ல போய் அந்த கொஸ்டினை போய் ஸ்பீக்கர்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான ஆன்சரும் கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பா என்னைக்குமே உண்மையான உழைப்புக்கு வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா பெரிய ரீச் கொடுக்கும். நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். காரணம் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோ மூலமா நான் தெரிஞ்சுக்க போறேன். இந்த வீடியோக்கு எப்படி ஒரு ரீச் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றத கண்டிப்பா 90க்கு 90 எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல இருக்கிறது எல்லாமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் ஒன்லி. புக் பேக்ல நீங்க வேற எந்த ஒரு கொஸ்டின்ஸும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. வித்தவுட் சாய்ஸ்லயும் சரி வித் சாய்ஸ்லயும் சரி எப்படி கொஸ்டின் பேப்பர் ட்விஸ்ட் வச்சு கேட்டாலும் 5 மார்க்ஸ்ல நீங்க யோசிக்காம இதுல இருந்து அழகா எழுதலாம். இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லயே உங்களுக்கு 3 மார்க்ஸும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு படிக்கலாமா, செகண்ட் டிவிஷன் படிக்கலாமா, பப்ளிக் படிக்கலாமா, கன்ஃபியூஷனே வேண்டாம். என்ன வீடியோ போடுறாங்களோ எல்லாமே படிச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்போ ஒரு நாள் முன்ன அந்த போர்ஷனை ரிவிஷன் கொடுத்துட்டு அப்படியே போய் எழுதுங்க. அடுத்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு பேலன்ஸ் இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. இப்படி நம்ம முடிக்கும் பொழுதே நம்ம பப்ளிக்கும் தயாராயிடலாம், ரிவிஷன் எக்ஸாமும் தயாராயிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸோட அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஷார்ட்டான கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நவர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமிடியேட்டா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.